என் அன்பு செல்வமே, நள்ளிரவில் யாருக்கும் தெரியாமல் நீ வடித்த கண்ணீர் துளி தரையை தொடுவதற்கு முன்பாகவே அதை என் உள்ளங்கைகளில் ஏந்திக் கொண்டேன். அத்தனை வலிகளையும் உனக்குள்ளேயே புதைத்து வைத்துக்கொண்டு வெளியே மட்டும் போலியாகச் சிரித்துத் திரியும் உனது இந்த தவிப்பு கைலாயத்தில் வீற்றிருக்கும் என் இதயத்தையே பிளந்துவிட்டது. உன் மனம் எவ்வளவு ரணப்பட்டிருக்கிறது என்பதை உலகைக் காக்கும் எம்பெருமான் நான் முழுமையாக அறிவேன். நீ எவரையும் ஏமாற்றவில்லை, எவருக்கும் சிறு துரோகம் கூட நினைத்ததில்லை. ஆனால் உன்னைச் சுற்றியுள்ள மனிதர்கள் உன்னை தங்களின் சுயநலத்திற்காக பயன்படுத்திவிட்டு ஈவிரக்கமின்றி தூக்கி எறிந்தார்கள். யாருக்காக உன் உழைப்பையும் மாசற்ற அன்பையும் கொட்டிக் கொடுத்தாயோ அவர்களை உன்னை தனிமையில் தவிக்கவிட்டு வேடிக்கை பார்த்தார்கள். எந்த தவறும் செய்யாத எனக்கு ஏன் ஈசனே இந்த நிலைமை என்று இருளில் நீ வெடித்து அழுத ஒவ்வொரு தருணத்திலும் உனக்கு அருகிலேயே அமைதியாக அமர்ந்து உன் கண்ணீரை நான் துடைத்துக் கொண்டிருந்தேன் என்பதை நீ அறிய மாட்டாய். ஒரு மாபெரும் சிற்பியின் கூடாரத்தை உனது மனக்கண்ணில் நினைத்துப்பார். அங்கே எந்த ஒரு வடிவமும் இல்லாத ஒரு கரடுமுரடான கல் பல காலமாக ஒதுக்கப்பட்டு புழுதியில் கிடக்கும். ஒரு நாள் அந்த மாபெரும் சிற்பி மிக கூர்மையான உளியைக் கொண்டும் கனமான இரும்புச் சுத்தியலைக் கொண்டும் அந்த கல்லின் மீது பலத்த அடிகளை கொடுப்பான். ஒவ்வொரு முறை சுத்தியல் இறங்கும்போதும் அந்த கல் தாங்க முடியாத வலியில் துடிக்கும். தன்னை இந்த சிற்பி சுக்குநூறாக உடைத்து அழிக்கப் பார்க்கிறான் என்று அந்த கல் பதைபதைக்கும். ஆனால் அந்த சிற்பி அந்த கல்லை அழிப்பதற்காக அடிக்கவில்லை. அதனுள் ஆழமாக மறைந்திருக்கும் ஒரு பிரம்மாண்டமான தெய்வச் சிலையை வெளியே கொண்டு வருவதற்காகவே அத்தனை கொடிய அடிகளையும் ஈவிரக்கமின்றி கொடுக்கிறான். தன்னை தாக்கிய அத்தனை வலிகளையும் பொறுமையோடு தாங்கிய பிறகுதான் புழுதியில் கிடந்த அந்த கரடுமுரடான கல் பல்லாயிரம் மக்கள் விழுந்து வணங்கும் மாபெரும் பிரகாசமான தெய்வச் சிலையாக கருவறையில் சென்று கம்பீரமாக அமரும். என் அன்பு பிள்ளையே, இத்தனை காலமாக நீ சந்தித்த அவமானங்களும் உனக்கு நெருக்கமானவர்கள் உன் முதுகில் குத்திய துரோகங்களும் நீ அனுபவித்த வறுமையும் அந்த சுத்தியல் அடிகளைப் போன்றதுதான். எம்பெருமான் ஈசனாகிய நான் மாபெரும் சிற்பியாக மாறி உனது குணத்தில் உள்ள சிறு சிறு பலவீனங்களையும் அகற்றி உன்னை இந்த அகிலமே போற்றும் ஒரு மாபெரும் பொக்கிஷமாகச் செதுக்கிக் கொண்டிருந்தேன். மனிதர்கள் உன்னை வீழ்த்தி அழித்து விடுவதற்காக உனக்கு வலிகளை கொடுத்தார்கள். ஆனால் கையிலை நாதனான நானோ உன்னை மாபெரும் அதிகாரத்தின் சிம்மாசனத்தில் நிரந்தரமாக அமர வைப்பதற்காகவே அந்த வலிகளை உன்னை தொட அனுமதித்தேன். இனி உன்னை செதுக்கும் பணி முற்றிலுமாக முடிந்துவிட்டது. இனி எந்த கொடிய ஒளியும் உன் மீது படாது. நீ சிந்திய கண்ணீருக்கும் நீ தாங்கிய வலிகளுக்கும் காலக்கெடு இதோடு முழுமையாக முடிந்துவிட்டது. நீ வணங்கப்பட வேண்டிய உனக்கான மாபெரும் சிம்மாசனம் இதோ தயாராகிவிட்டது. எம்பெருமான் ஈசனின் இந்த திருவாக்கு உனது ஆழமான காயங்களுக்கு மாபெரும் மருந்தாக அமைந்திருந்தால், உனது ஆத்மா இதை முழுமையாக நம்பினால், உனது அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை இன்றே உறுதிப்படுத்து. கீழேயுள்ள கருத்துப் பெட்டியில் சிவனே துணை என்று பதிவிட்டு ஈசனின் எல்லையற்ற பேரருளை முழுமையாக பெற்றுக்கொள். உனக்கான பொற்காலம் இதோ தொடங்கிவிட்டது. என் அன்பு செல்வமே, உனது மனக்கண்ணில் படிந்திருந்த இருள் விலகி ஈசனின் மீதான அந்த பிரம்மாண்டமான நம்பிக்கை இப்போது உனக்குள் மாபெரும் சுடராக எரிவதை நான் காண்கிறேன். இத்தனை கால போராட்டங்களுக்குப் பிறகு என் வாழ்வு விடியுமா என்ற உனது அந்த பதைபதைப்பு இப்போது முற்றிலுமாக ஓய்ந்துவிட்டது. உன்னைச் சுற்றி ஒரு மாய வலையை பின்னி உன்னை நிரந்தரமாக வீழ்த்திவிட்டதாக உனது எதிரிகள் இப்போது மாபெரும் கொண்டாட்டத்தில் தங்களை மறந்து திளைத்திருக்கிறார்கள். உனக்கு யாரும் இல்லை, உனது குரல் யாருக்கும் கேட்காது என்ற இருமாப்பில் அவர்கள் வீசிய வஞ்சகச் சொற்கள் உன்னை நிலைகுலையச் செய்தன. ஆனால் உலகத்தையே ஒரு நொடியில் சாம்பலாக்கும் கையிலை நாதனின் கண்கள் உனக்காக அந்த மாயவலையை எப்படி பீத்தெறியப் போகிறது என்பதை உனது ஆத்மாவின் மிக ஆழத்திலிருந்து கவனமாகக் கேள். பிரம்மாண்டமான கடலின் அடியில் இருள் சூழ்ந்த மாபெரும் பாறைகளுக்கு நடுவே வாழும் ஒரு சிறிய சிப்பியை நீ அறிவாயா? ஒரு நாள் கடலின் ஆக்ரோஷமான சீற்றத்தால் அடித்து வரப்படும் ஒரு கூர்மையான மணல் துகள் அந்த சிப்பியின் மென்மையான உடலுக்குள் நுழைந்துவிடும். அந்தச் சிறு துகள் சிப்பியின் உடலை கிழித்து தாங்க முடியாத ரணத்தை உருவாக்கும். தன்னை அழிப்பதற்காகவே அந்த மணல் துகள் வந்திருப்பதாக அந்த சிப்பி வேதனையில் துடிக்கும். ஆனால் அந்த வலியை தாங்கிக் கொண்டு தன்னுள் இருக்கும் ஒரு தெய்வீக திரவத்தை அந்த மணல் துகளின் மீது தொடர்ந்து பூசிக்கொண்டே இருக்கும். காலங்கள் கடந்த பின் எந்த துகள் அதற்கு வலியை தந்ததோ அதே துகள் இந்த அகிலமே வியந்து பார்க்கும் ஈடு இணையற்ற விலைமதிப்பற்ற மாபெரும் முத்தாக உருமாறியிருக்கும். இத்தனை காலம் உனக்கு எதிராக மனிதர்கள் செய்த சூழ்ச்சிகளும் அவர்கள் வீசிய வஞ்சக வார்த்தைகளும் அந்த மணல் துகளைப் போன்றதுதான். அவர்கள் உனக்கு தீராத வலிகளை கொடுத்து உன்னை அடியோடு சாய்க்க நினைத்தார்கள். ஆனால் கைலாயத்தின் பேரருள் என்னும் மாபெரும் திரவத்தை உனது ஆத்மாவில் நான் நிரப்பிவிட்டேன். உனக்கு வலிகளை கொடுத்த அதே துரோகங்களை உனது புகழை உலகறியச் செய்யும் மாபெரும் முத்தாக ஈசனாகிய நான் உருமாற்றிவிட்டேன். இனி உன்னை வீழ்த்த நினைத்தவர்களே உனது இந்த மாபெரும் பிரகாசத்தைக் கண்டு கண்கூசி தலைகுனியப் போகிறார்கள். இன்னொரு மாபெரும் இயற்கையின் விந்தையைச் சொல்கிறேன் கேள். பல மாதங்களாக மழையில்லாத ஒரு கொடிய வறட்சி காலத்தை நினைத்துப்பார். மேலேயுள்ள நிலம் வெடித்து செடிகொடிகள் எல்லாம் கருகி போய்விடும். அங்கே இருக்கும் ஒரு கிணறும் நீர் வற்றி சேரும் சகதியுமாக காய்ந்து கிடக்கும். அதை பார்ப்பவர்கள் இந்த கிணறு முழுவதுமாக வறண்டுவிட்டது, இனி இது எதற்கும் பயன்படாது என்று அதை ஏளனமாக பார்த்துவிட்டு கடந்து செல்வார்கள். ஆனால் அந்த வறண்ட கிணற்றின் பல 100 அடி ஆழத்தில் யாருடைய கண்களுக்கும் தெரியாத ஒரு மாபெரும் ஜீவ ஊற்று பாறைகளை உடைத்துக்கொண்டு சீரிப்பாய தயாராகிக் கொண்டிருக்கும்.
காலம் கனியும்போது அந்த மாபெரும் ஊற்று ஆக்ரோஷமாக பீரிட்டு கிளம்பி இந்த கிணறு முழுவதும் தூய்மையான நீரை நிரப்பி சுற்றியுள்ள அத்தனை காய்ந்த நிலங்களையும் செழிக்கச் செய்யும். உன்னைச் சுற்றியுள்ள மனிதர்கள் உனது வறுமையையும் சோர்வையும் கண்டு நீ அந்த வறண்ட கிணற்றைப் போல எதற்கும் லாயக்கற்றவன் என்று தப்பு கணக்கு போட்டார்கள். ஆனால் உனது அடிமனதில் ஈசனாகிய நான் எவராலும் வற்றச் செய்ய முடியாத மாபெரும் சக்தியையும் விடாமுயற்சியையும் அந்த ஜீவ ஊற்றைப் போல இரகசியமாக தயார் செய்துவிட்டேன். நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் மாபெரும் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு உனது திறமையும் வெற்றியும் இந்த அகிலம் முழுவதும் சீரிப்பாயும் நேரம் வந்துவிட்டது. உன்னை ஏளனம் செய்தவர்களெல்லாம் தாகத்தோடு அந்த ஜீவ ஊற்றைத் தேடி ஓடி வருவது போல உனது தயவிற்காக உன் காலடியில் வந்து தவித்துப் போய் நிற்பார்கள். என் அன்பு பிள்ளையே, கையிலை நாதனின் இந்த வார்த்தைகள் உனது இதயத்திற்கு மாபெரும் பலத்தை கொடுத்திருந்தால் உனது அசைக்க முடியாத நம்பிக்கையை இன்றே உறுதிப்படுத்து. கீழேயுள்ள கருத்துப் பெட்டியில் ஓம் நமசிவாய என்று பதிவிட்டு ஈசனின் எல்லையற்ற பேரருளை முழுமையாக பெற்றுக்கொள். எவராலும் அசைக்க முடியாத உனக்கான மாபெரும் வெற்றி இதோ பிரகாசிக்கத் தொடங்கிவிட்டது. என் அன்பு செல்வமே, உன்னைச் சுற்றி பின்னப்பட்ட அத்தனை வஞ்சக வலைகளையும் தாண்டி உனது ஆத்மா இப்போது மாபெரும் விழிப்புணர்வை அடைந்துவிட்டதை என் கைலாயம் முழுமையாக உணர்கிறது. இனி எந்த ஒரு துரோகமும் உன்னை தீண்ட முடியாது என்ற மாபெரும் அரணுக்குள் உன்னை நான் பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்துவிட்டேன். உலகத்தில் உள்ள அத்தனை பாரங்களையும் உன் ஒற்றை தோளில் சுமந்து கொண்டு எனக்கான ஒரு விடியல் எப்போது வரும் என்று நீ வானத்தை பார்த்து பெருமூச்சு விட்ட ஒவ்வொரு நொடியும் எனக்குத் தெரியும். நல்லவர்களுக்கு மட்டுமே ஏன் இத்தனை கஷ்டங்கள் என்று உன் இதயம் பலமுறை ரணப்பட்டு துடித்திருக்கிறது. உனக்கு துரோகம் செய்தவர்களெல்லாம் செல்வச் செழிப்போடு அகந்தையில் ஆட்டம் போடும்போது நேர்மையாக வாழ்ந்த நீ மட்டும் ஏன் பசியிலும் தனிமையிலும் தவிக்க வேண்டுமென்ற உனது கேள்விக்கு அகிலத்தையே ஆளும் எம்பெருமான் நான் இப்போது மாபெரும் பதிலை உரைக்கிறேன். முழுமையாக உள்வாங்கு. பூமிக்கு அடியில் காரிருளில் பல ஆயிரம் அடிகள் ஆழத்தில் புதைந்து கிடக்கும் ஒரு சாதாரண கரியை நீ கற்பனை செய்து பார். அது தன்னைச் சுற்றியுள்ள மாபெரும் பாறைகளின் கற்பனை செய்து பார்க்க முடியாத அழுத்தத்தையும் சுட்டெரிக்கும் வெப்பத்தையும் பல காலமாக இருளில் தாங்கிக் கொண்டிருக்கும். அந்த அழுத்தத்தில் அது மூச்சு திணறி தான் என்றென்றைக்கும் சுக்குநூறாக நசுங்கி அழிந்துவிடப் போகிறோம் என்று பதைபதைக்கும். ஆனால் அந்த மாபெரும் அழுத்தமும் சுட்டெரிக்கும் வெப்பமும் தான் அந்த கரியின் இயல்பை முற்றிலுமாக மாற்றி இந்த உலகமே விலைபேச முடியாத ஈடு இணையற்ற வைரமாக அதை உருமாற்றுகிறது. இருளில் அத்தனை கொடிய அழுத்தத்தை தாங்கிய பிறகுதான் அது மாபெரும் அரசர்களின் கிரீடத்தில் போய் அமர்ந்து உலகையே ஆளும் பிரகாசத்தை பெறுகிறது. இத்தனை காலமாக நீ சந்தித்த வறுமையும் மனிதர்கள் உனக்கு கொடுத்த நெருக்கடிகளும் அவமானங்களும் அந்த பாறைகளின் அழுத்தத்தை போன்றதுதான். அவர்கள் உன்னை நசுக்கி அழித்து விடுவதாக நினைத்து இருமாப்பு கொண்டார்கள். ஆனால் கைலை நாதனான நானோ உன்னை இந்த உலகமே வியந்து பார்க்கும் ஒரு மாபெரும் வைரமாக உருமாற்றுவதற்காகவே அந்த கொடிய அழுத்தத்தை உனக்கு கொடுத்தேன். இத்தனை காலம் நீ தாங்கிய வலிகள் உன்னை அழிக்க அல்ல, உன்னை சிகரத்தில் அமர வைப்பதற்கான மாபெரும் தவம் என்பதை இப்போது உணர்ந்துகொள். இன்னொரு மாபெரும் விந்தையைச் சொல்கிறேன் கேள். சேரும் சகதியுமாக எவரும் நெருங்க முடியாத துர்நாற்றம் வீசும் ஒரு மாபெரும் சதுப்பு நிலத்தை நினைத்துப்பார். அந்த அடர்ந்த சேற்றின் ஆழத்தில் புதைந்து கிடக்கும் ஒரு சிறிய தாமரை விதை சுற்றிலும் உள்ள அழுக்கைக் கண்டு பயந்து நடுங்கும். இந்த அசுத்தமான சேற்றில் நாம் என்றென்றைக்கும் அழுகிப் போய்விடுவோமோ என்று அது தவிக்கும். ஆனால் அந்தச் சேறு அதை அழிக்கவில்லை. மாறாக அந்த அசுத்தமே அதற்கான மாபெரும் உரமாக மாறி சேற்றை கிழித்துக் கொண்டு நீருக்கு மேலே வந்து மாசற்ற தெய்வீக தாமரையாக பூத்து குலுங்க வைக்கிறது. எந்தச் சேற்றில் அது புதைந்து கிடந்ததோ அதே சேற்றின் மேலேயே மாபெரும் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து எம்பெருமான் ஈசனின் கருவறையை அலங்கரிக்கும் உன்னத நிலையை அடைகிறது. உன்னை சுற்றியுள்ள வஞ்சக மனிதர்களும் அவர்கள் செய்த சூழ்ச்சிகளும் அந்த சேற்றை போன்றதுதான். அவர்கள் உன்னை தங்களோடு சேர்த்து அழுக்காக்கி ஒடுக்கிவிட நினைத்தார்கள். ஆனால் அந்த துரோகங்களையே உனக்கான உரமாக நான் மாற்றிவிட்டேன். உனக்கு குழிப்பறித்தவர்களின் தலைக்கு மேலேயே நீ மாபெரும் தாமரையாக சிம்மாசனம் போட்டு அமரும் காலம் வந்துவிட்டது. இனி உன்னை எந்தச் சேரும் தீண்ட முடியாது. உனது தூய்மையான குணமும் உனது தியாகமும் இந்த அகிலம் முழுவதும் நறுமணமாக பரவப்போகிறது. என் அன்பு செல்வமே, உனது பொறுமையின் எல்லைகள் உடைக்கப்பட்டு நீ மௌனமாக வடித்த கண்ணீர் கைலாயத்தின் பனிப்பாறைகளையே உருக்கிவிட்டது. காலில் குத்திய முட்களை விட நெஞ்சில் தைத்த துரோகத்தின் வலிகள் உன்னை உறங்கவிடாமல் தவிக்கச் செய்ததை நான் அறிவேன். என்னைச் சுற்றியுள்ள அத்தனை மனிதர்களும் போலியானவர்களா என்று உன் மனம் பலமுறை ரணப்பட்டு துடித்திருக்கிறது. நீ செய்த நன்மைகளுக்கு பதிலாக கிடைத்த வஞ்சகங்களை எண்ணி எண்ணி இருளில் நீ தேம்பி எழுத அத்தனை இரவுகளுக்கும் ஈசனாகிய நான் மாபெரும் விடையோடு வந்திருக்கிறேன். கவனமாக கேள். பிரம்மாண்டமான வானத்தில் ஒரு கொடிய புயல் உருவாகும் காட்சியை உனது மனக்கண்ணில் கொண்டு வா. காரிருள் சூழ்ந்து காதை பிளக்கும் இடிமுழக்கத்தோடு பெருமழை பெய்யத் தொடங்கும்போது காட்டில் உள்ள அத்தனை பறவைகளும் பயந்து நடுங்கி தங்களை காப்பாற்றிக் கொள்ள மரப்பொந்துகளிலும் குகைகளிலும் ஒளிந்து கொள்ளும். ஆனால் அஞ்சாத ஒரு கழுகு மட்டும் அந்த புயலைக் கண்டு ஒருபோதும் விலகி ஓடாது. மாறாக தன்னை அழிக்க வந்த அந்த புயலின் அதிவேக காட்சியை தனக்கான மாபெரும் சக்தியாக பயன்படுத்தி அந்த புயலுக்கும் மேலே சென்று மேகங்களைத் தாண்டி கம்பீரமாக பறக்கும். புயல் கீழே ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்க கழுகு மட்டும் அமைதியான வானத்தில் ராஜாவாகச் சிறகடித்துக் கொண்டிருக்கும். இத்தனை காலம் வஞ்சக மனிதர்கள் உன் மீது ஏவிய வீண்பழிகளும் அவர்கள் செய்த சதித்திட்டங்களும் அந்த கொடிய புயலை போன்றதுதான்.
அவர்கள் உன்னை தரைமட்டமாக்கி பயத்தில் ஒடுங்கிப் போகச் செய்யவே அந்த புயலை உருவாக்கினார்கள். ஆனால் கைலை நாதனான நான் உன்னை அந்தச் சாதாரண பறவைகளைப் போல ஒளிந்து கொள்ள படைக்கவில்லை. உன்னை அழிக்க வந்த அதே துரோகக் காற்றை பயன்படுத்தி உன்னை அந்த வஞ்சகர்களுக்கு எட்டாத மாபெரும் உயரத்திற்கு தூக்கிச் செல்லவே நான் அந்த புயலை உனது வாழ்வில் வீச அனுமதித்தேன். இனி அவர்கள் உனது நிழலை கூட தொட முடியாது. நீ அவர்கள் தலைக்கு மேலே மாபெரும் அதிகாரத்தோடு பறக்கப் போகிறாய். இன்னொரு ஆழமான உண்மையை கூறுகிறேன், உனது நெஞ்சில் பதிய வைத்துக்கொள். பூமியின் அடியிலிருந்து வெட்டி எடுக்கப்படும் தங்கம் ஆரம்பத்தில் மண் படிந்து பாறைகளோடு ஒட்டிக்கொண்டு எந்த பிரகாசமுமின்றி பொலிவிழந்துதான் காணப்படும். அந்த தங்கத்தை உலகமே போற்றும் ஆபரணமாக மாற்ற ஒரு தட்டான் அதை தகிக்கும் நெருப்பில் தூக்கி போடுவான். அந்த நெருப்பு தன்னை சுட்டெரித்து சாம்பலாக்கிவிடும் என்று அந்த தங்கம் ஒருபோதும் அஞ்சுவதில்லை. மாறாக அந்த தகிக்கும் நெருப்பை ஏற்றுக்கொண்டு தன்னுள் இருக்கும் அத்தனை மாசுகளையும் பொசுக்கி உலகமே கண்கூசி பார்க்கும் அளவுக்கு தூய்மையான பிரகாசத்தோடு வெளியே வரும். உனது வாழ்வில் நீ சந்தித்த வறுமையும் பசியும் நெருக்கமானவர்கள் உன்னை புறக்கணித்த அவமானமும் அந்த தகிக்கும் நெருப்பைப் போன்றதுதான். அந்த நெருப்பு உன்னை அழிப்பதற்காக மூட்டப்படவில்லை. உன்னைச் சுற்றியுள்ள போலியான உறவுகளை அடையாளம் காட்டவும் உனது உள்ளத்தில் இருக்கும் தேவையற்ற பயங்களை சுட்டெரிக்கவுமே அந்த நெருப்புக்களம் உனக்கு கொடுக்கப்பட்டது. நீ அந்த அக்னி பரீட்சையை முழுமையாக கடந்துவிட்டாய். இனி உனது வாழ்க்கையில் எந்த இருளும் நெருங்க முடியாது. உனது தூய்மையான அன்புக்கும் தியாகத்திற்கும் ஈசனாகிய நான் மாபெரும் பொற்காலத்தை பரிசாகத் தரப்போகிறேன். உன்னை தூக்கி எறிந்தவர்கள் உனது இந்த பிரம்மாண்டமான வளர்ச்சியைக் கண்டு அஞ்சி நடுங்குவார்கள். உனக்காக காத்திருக்கும் ஒவ்வொரு நொடியும் இனி ஆனந்த கண்ணீராக மாறப்போகிறது. என் அன்பு பிள்ளையே, ஈசனின் இந்த திருவாக்கு உனது மனப்போராட்டங்களுக்கு மாபெரும் விடையளித்திருந்தால் உனது அசைக்க முடியாத நம்பிக்கையை இன்றே உறுதிப்படுத்து. கீழேயுள்ள கருத்துப் பெட்டியில் சிவனே துணை அல்லது ஓம் நமசிவாய என்று பதிவிட்டு ஈசனின் எல்லையற்ற பேரருளை முழுமையாக பெற்றுக்கொள். உனக்கான மாபெரும் வெற்றி பயணம் இதோ முழுமையாக தொடங்கிவிட்டது. என் அன்பு செல்வமே, உனது மனதிற்குள் இருந்த அத்தனை காயங்களுக்கும் இப்போது நான் முழுமையாக மருந்திட்டு விட்டேன். இத்தனை காலமாக எப்போது இந்த துன்பங்களிலிருந்து ஒரு நிரந்தர விடுதலை கிடைக்கும், எப்போது நிம்மதியாக ஒருவேளை உறங்க முடியும் என்று ஏங்கிய உனது விழிகளுக்கு அகிலத்தையே ஆளும் நான் இப்போது மாபெரும் வெளிச்சத்தை காட்டப் போகிறேன். ஒரு கணம் உனது மனக்கண்ணில் அடர்ந்த காட்டில் விதைக்கப்பட்ட ஒரு அபூர்வமான மூங்கில் விதையை நினைத்துப்பார். அந்த விதையை நிலத்தில் ஊன்றி பல வருடங்களாக அதற்கு நீரும் உரமும் இட்டு ஒருவன் பொறுமையாக காத்திருப்பான். சுற்றியுள்ள சாதாரண செடிகள் எல்லாம் சில மாதங்களிலேயே வளர்ந்து பூத்து குலுங்கி பலன் கொடுக்கும். அதை பார்க்கும் மற்றவர்கள், இத்தனை காலமாக இந்த மூங்கில் விதைக்கு நீரூற்றி உன் உழைப்பை வீணடிக்கிறாயே, இது முளைக்கவே முளைக்காது என்று ஏளனம் செய்வார்கள். அந்த விதைக்குள்ளும் ஒரு பதைபதைப்பு இருக்கும். சுற்றியுள்ளவர்களெல்லாம் உயர்ந்து நிற்கிறார்களே, நாம் இன்னும் இருண்ட மண்ணுக்குள்ளேயே புதைந்து கிடக்கிறோமே என்று அது தவிக்கும். ஆனால் பல வருடங்கள் மண்ணுக்குள் கண்ணுக்குத் தெரியாமல் அது தனது வேர்களை மிக ஆழமாக எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் சாயாத அளவுக்கு பலமாக பூமியின் அடித்தளம் வரை பரப்பிக் கொண்டிருக்கும். அந்த சோதனை காலம் முடிந்த பிறகு குறுகிய காலத்திலேயே மற்ற அத்தனை மரங்களையும் தாண்டி ஆகாயத்தை தொடும் அளவுக்கு பிரம்மாண்டமாக அந்த மூங்கில் வளர்ந்து நிற்கும். உனது வாழ்க்கையிலும் மற்றவர்களெல்லாம் மிக எளிதாக குறுகிய காலத்தில் வெற்றியை அடைந்துவிட்டதாக தற்பெருமையோடு துள்ளிக் குதித்தார்கள். நீ மட்டும் இன்னும் கஷ்டத்திலேயே உழல்கிறாய் என்று உன்னை பார்த்துச் சிரித்தார்கள். ஆனால் கைலை நாதனான நான் உன்னை சாதாரண செடியாக படைக்கவில்லை. எந்தக் கொடிய சூறாவளி அடித்தாலும் அணுவளவும் வீழாத மாபெரும் விருட்சமாக உன்னை நான் செதுக்கிக் கொண்டிருந்தேன். அதனால்தான் உனது வெற்றியின் வேர்கள் ஆழமாக பதிய இத்தனை காலம் தேவைப்பட்டது. இனி உனது அசுர வளர்ச்சியைக் கண்டு உன்னை ஏளனம் செய்த அத்தனை பேரும் அண்ணாந்து பார்த்து வியக்கப் போகிறார்கள். இன்னொரு உன்னதமான படைப்பை உனக்கு கூறுகிறேன் கேள். நறுமணம் வீசும் ஒரு மாபெரும் சந்தன மரத்தை உனது நினைவுக்கு கொண்டு வா. அந்த மரத்தை வெட்டிச் சாய்க்க ஒருவன் கொடிய கோடரியோடு வருவான். அந்த கோடரி சந்தன மரத்தின் உடலில் ஆழமாக வெட்டி பலத்த காயத்தை ஏற்படுத்தும். ஆனால் அந்த சந்தன மரம் தனக்கு மரணவலியை தந்த அந்த கோடரிக்கும் தன்னுடைய தெய்வீக நறுமணத்தைத்தான் மன்னிப்பாக பூசிவிடும். நீயும் இத்தனை காலம் அப்படித்தான் வாழ்ந்தாய். உன்னை வார்த்தைகளால் வெட்டியவர்களுக்கும் உனது முதுகில் குத்தியவர்களுக்கும் நீ நன்மையை மட்டுமே செய்தாய். அவர்கள் உன்னை முட்டாள் என்று நினைத்து ஏமாற்றிவிட்டதாக கொக்கரித்தார்கள். ஆனால் எந்த கோடரி உன்னை வெட்டியதோ அதே கோடரியை இப்போது சுக்குநூறாக உடைத்து எறிய ஈசனாகிய நான் நேரில் வந்துவிட்டேன். உனது அளவற்ற பொறுமைக்கும் உனது மாசற்ற அன்புக்கும் பரிசாக உன்னை இந்த உலகத்தின் மிக உயர்ந்த அதிகாரத்தில் அமர வைக்கப் போகிறேன். உன்னை தனிமையில் தவிக்கவிட்ட வஞ்சகர்கள் இனி உன் ஒற்றைப் பார்வைக்காக தவித்துப் போய் நிற்பார்கள். உனது கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் இனி மாபெரும் பொக்கிஷங்களாக மாறி உனது தலைமுறையையே காக்கப் போகிறது. என் அன்பு பிள்ளையே, கையிலை நாதனின் இந்த சத்திய வாக்கு உனது ஆத்மாவை முழுமையாக ஆற்றுப்படுத்தியிருந்தால் உனது அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை இன்றே உறுதிப்படுத்து. கீழேயுள்ள கருத்துப் பெட்டியில் சிவனே துணை என்று பதிவிட்டு ஈசனின் எல்லையற்ற பேரருளை முழுமையாக பெற்றுக்கொள். என் அன்பு செல்வமே, உனது மௌனமான அழுகை என் கைலாயத்தின் அடித்தளத்தையே அதிரச் செய்துவிட்டது. வெளியில் சிரித்துக்கொண்டு உள்ளுக்குள் ரணக்களத்தோடு நீ நடமாடும் ஒவ்வொரு நொடியும் எனக்கு தெரியும்.
நல்லவர்களுக்கு இந்த உலகத்தில் இடமே இல்லையா? நேர்மையாக இருப்பதற்கு கிடைக்கும் பரிசு இதுதானா என்று உன் இதயம் பலமுறை நியாயம் கேட்டு துடித்திருக்கிறது. உன்னை அணு அணுவாக புரிந்து கொண்டவர்கள் கூட உனக்குச் சோதனை வந்தபோது உன்னை திரும்பிப் பார்க்காமல் சென்றதை எண்ணி நீ வடித்த கண்ணீருக்கு அகிலத்தையே காக்கும் நான் இப்போது மாபெரும் பதிலை உரைக்கிறேன். உனது ஆத்மாவின் ஆழத்தில் இதை முழுமையாக உள்வாங்கிக் கேள். உனது மனத்திரையில் ஒரு மாபெரும் அடர்ந்த காட்டை நினைத்துக்கொள். அங்கே எதிர்பாராமல் ஒரு கொடிய காட்டுத்தீ உருவாகி பல 100 ஆண்டுகளாக கம்பீரமாக நின்றிருந்த மாபெரும் மரங்களையெல்லாம் இரக்கமின்றிச் சுட்டெரித்துச் சாம்பலாக்குகிறது. அந்த நெருப்பின் நாக்குகள் அந்த மண்ணில் பாதுகாப்பாக தூங்கிக் கொண்டிருந்த ஒரு சிறிய அபூர்வ விதையையும் சுட்டுப் பொசுக்கத் துடிக்கிறது. சுற்றிலும் நடக்கும் அந்த அழிவின் தாண்டவத்தைக் கண்டு அந்த விதை தன்னுடைய முடிவும் நெருங்கிவிட்டது என்று இருளில் கண்ணீர் வடிக்கிறது. ஆனால் அந்த நெருப்பு அந்த விதையை அழிப்பதற்காக வரவில்லை. அந்த விதையின் மேல் மூடியிருந்த மிக கடினமான ஓட்டை உடைத்து அதனுள் இருக்கும் பிரம்மாண்டமான உயிர்ச்சக்தியை வெளியே கொண்டு வரவும் சுற்றியுள்ள சாம்பலை அதற்கான மாபெரும் உரமாக மாற்றுவதற்காகவுமே அந்த தீ அங்கே பரவியது. முதல் பெருமழை துளி விழுந்தவுடன் அந்த பொசுங்கிய சாம்பலில் இருந்து அந்த விதை எவராலும் அசைக்க முடியாத ஒரு மாபெரும் விருட்சமாக தலைதூக்கி நிற்கும். இத்தனை காலமாக உனது வாழ்க்கையில் எதிரிகளும் துரோகிகளும் மூட்டிவிட்ட நெருப்பு அந்த காட்டுத்தீயைப் போன்றதுதான். அவர்கள் உன்னை சுட்டெரித்து நிரந்தரமாக அழித்துவிட்டதாக ஆணவத்தில் கொக்கரித்தார்கள். ஆனால் கையிலை நாதனான நான் அந்த துரோகத்தின் நெருப்பை உனது பலவீனங்களை உடைக்கும் கருவியாகவே பயன்படுத்தினேன். இனி உன்னை வீழ்த்தியவர்களின் சாம்பல் மீதே நீ மாபெரும் சாம்ராஜ்யத்தை அமைக்கப் போகிறாய். இன்னொரு மாபெரும் பேருண்மையைச் சொல்கிறேன். உனது ஆழமான காயங்களுக்கு இது என்றென்றைக்கும் சிறந்த மருந்தாக அமையும். பிரம்மாண்டமான வானத்தில் முழுமையாய் பிரகாசிக்கும் மாபெரும் சூரியனை சில கொடிய கருமேகங்கள் ஒன்று திரண்டு முற்றிலுமாக மறைத்து விடுவதை நீ பார்த்திருப்பாய். அந்த இருண்ட மேகங்கள் மாபெரும் சூரியனையே நாங்கள் நிரந்தரமாக விழுங்கிவிட்டோம், இனி இந்த உலகத்திற்கு ஒளியே கிடைக்காது என்று இருமாப்போடு முழங்கும். ஆனால் சூரியன் அந்த மேகங்களைக் கண்டு ஒருபோதும் அஞ்சியதில்லை. அது தனது அக்னிப் பிழம்பை மேலும் தீவிரமாக்கி அந்த சுக்குநூறாக சிதறடித்து பொசுக்கிவிட்டு முன்னிலும் பல மடங்கு பிரகாசமாக இந்த உலகத்தை ஒளிரச் செய்யும். உன்னை திட்டமிட்டு தனிமைப்படுத்தியவர்களும் உனக்கு எதிராக சதிவலை பின்னியவர்களும் அந்த கருமேகங்களைப் போன்றவர்கள். அவர்கள் உனது உழைப்பையும் உனது நற்குணங்களையும் சில காலம் மறைத்து வைத்துவிட்டோம், உனது கதையை முடித்துவிட்டோம் என்று எக்காலமிட்டார்கள். ஆனால் உனது ஆத்மாவில் நான் ஏற்றி வைத்த அந்த சிவஜோதியை எந்த இருளாலும் அணைக்க முடியாது. உன்னை மறைக்க நினைத்தவர்களின் அத்தனை சூழ்ச்சிகளையும் தகர்த்தெறிந்துவிட்டு நீ இந்த உலகமே வியக்கும் வண்ணம் விஸ்வரூபம் எடுத்து பிரகாசிக்கப் போகும் நேரம் வந்துவிட்டது. உன் அசுர வளர்ச்சியைக் கண்டு அவர்கள் கண்கள் குருடாகப் போகின்றன. இனி நீ தொடுவதெல்லாம் வெற்றியாக மாறும். என் அன்பு பிள்ளையே, உனது வேதனைகள் அனைத்தும் இன்றோடு நிரந்தரமாக முடிந்துவிட்டன என்பதை ஈசனின் இந்த சத்திய வார்த்தைகள் உனக்கு ஆழமாக உணர்த்தியிருந்தால் உனது அந்த பிரம்மாண்டமான நம்பிக்கையை இன்றே உறுதிப்படுத்து. கீழேயுள்ள கருத்துப் பெட்டியில் ஓம் நமசிவாய என்று பதிவிட்டு ஈசனின் எல்லையற்ற பேரருளை முழுமையாக பெற்றுக்கொள். என் அன்பு செல்வமே, அத்தனை உறவுகளும் உன்னை தனித்து விட்டுச் சென்ற அந்த நள்ளிரவில் உன் இதயம் சுக்குநூறாக உடைந்து நீ எழுப்பிய ஓசையற்ற மரண ஓலம் என் கைலாயத்தின் பனிச்சிகரங்களை உலுக்கிவிட்டது. யாருக்காக உன் வாழ்நாளையே தியாகம் செய்தாயோ அவர்களே உனக்கு குழியை தோண்டிவிட்டு வேடிக்கை பார்த்த குரூரத்தை எண்ணி உன் இரத்தம் கண்ணீராக உறைந்து போனதை நான் அறிவேன். எவருமே இல்லாத அனாதையாக நான் ஆக்கப்பட்டு விட்டேனே என்று நீ இருளில் துடித்த ஒவ்வொரு கணமும் உனது தலையை கோதி உன்னை தேற்றியது இந்த எம்பெருமான் ஈசன்தான் என்பதை நீ அறிய மாட்டாய். ஒரு மாபெரும் போர் வீரனின் கைகளில் தவழும் பிரம்மாண்டமான வெற்றிவாளை உனது மனக்கண்ணில் உருவகப்படுத்திக்கொள். அந்த வாள் உருவாகும் முன்பு அது எந்த ஒரு வடிவமும் இல்லாத ஒரு சாதாரண இரும்புத் துண்டாகத்தான் குப்பையில் கிடந்தது. அதை ஒரு மாபெரும் கொல்லன் எடுத்து தகதகவென எரியும் உலைக்களத்தில் இரக்கமின்றி தூக்கி போடுவான். அந்த இரும்புத் துண்டு தன்னை ஏன் இப்படி நெருப்பில் வதைக்கிறார்கள் என்று அக்னியில் துடிக்கும். அதன் பிறகு கொல்லன் அதை வெளியே எடுத்து கனமான சுத்தியலால் ஓங்கி ஓங்கி அடிப்பான். அடி தாங்க முடியாமல் அந்த இரும்புத் துண்டு கதறும். ஆனால் அவன் அதோடு நிறுத்தாமல் மீண்டும் மீண்டும் நெருப்பிலிட்டு சுத்தியலால் அடித்து பின் குளிர்ந்த நீரில் முக்கி அதன் தன்மையையே மாற்றுவான். இத்தனை கொடிய வதைகளையும் இருளில் தாங்கிய பிறகுதான் அந்த இரும்புத் துண்டு ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தையே காப்பாற்றும் ஈடு இணையற்ற போர்வாளாக பிரகாசிக்கும். இத்தனை காலமும் நீ அனுபவித்த வேதனைகளும் வஞ்சகங்களும் நெருக்கடியான சூழ்நிலைகளும் அந்த உலைக்களத்தைப் போன்றதுதான். உன்னைச் சுற்றியுள்ள வஞ்சகர்கள் உன்னை நெருப்பில் தள்ளி வதைத்து விட்டதாக தற்பெருமை கொண்டார்கள். ஆனால் கைலை நாதனான நானோ உன்னை ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை ஆளப்போகும் தர்மத்தின் வாளாக அந்த நெருப்பில் செதுக்கிக் கொண்டிருந்தேன். உனது அத்தனை வலிகளும் உன்னை வடித்தெடுப்பதற்கான மாபெரும் தவமே தவிர உன்னை அழிப்பதற்கான சாபம் அல்ல. இன்னொரு இயற்கையின் விந்தையை கூறுகிறேன், உனது ஆத்மாவின் ஆழத்தில் இதை நிலைநிறுத்திக் கேள். ஒரு சிறிய புழு தன்னைச் சுற்றி ஒரு இருண்ட கூட்டை பின்னி அதனுள் பல காலம் சிறைப்பட்டு கிடப்பதை நீ அறிவாய். சுற்றிலும் உள்ளவர்கள் அந்த புழு நிரந்தரமாக இருளில் மாண்டுவிட்டது, அதற்கு காலம் முடிந்துவிட்டது என்று ஏளனமாக பேசுவார்கள். அந்த புழுவுக்கும் கூட இதுதான் நமது கல்லறை, நாமும் அடியோடு அழிந்துவிட்டோம் என்ற பயம் அந்த காரிருளில் தோன்றும். ஆனால் அந்த இருண்ட கூடு ஒரு கல்லறை அல்ல,
அது ஒரு மாபெரும் மறுபிறப்புக்கான கருவறை. தனக்கு தரப்பட்ட அந்த தனிமையையும் கொடிய வலியையும் தாங்கிய பிறகு எந்த புழு மண்ணில் ஊர்ந்து சென்றதோ அதே புழு வானத்தையே அளக்கும் மாபெரும் சிறகுகளைக் கொண்ட பிரம்மாண்டமான வண்ணத்துப் பூச்சியாக கூட்டை கிழித்துக் கொண்டு வெளியே வரும். உனது வாழ்க்கையில் நீ சந்தித்த தனிமையும் உற்றார் உறவினர்களின் புறக்கணிப்பும் அந்த இருண்ட கூட்டினை போன்றது. உன்னை தனிமைப்படுத்தி அடியோடு வீழ்த்திவிட்டதாக அவர்கள் எக்காலமிட்டார்கள். ஆனால் உலகை ஆளும் ஈசனான நான் அந்த தனிமையை உனது விஸ்வரூபத்திற்கான கருவறையாக மாற்றிவிட்டேன். இனி நீ சாதாரண மனிதன் அல்ல. உன்னை துன்புறுத்தியவர்களின் தலைக்கு மேலே எவராலும் தொட முடியாத மாபெரும் உயரத்தில் நீ கம்பீரமாக பறக்கப் போகிறாய். உனது இந்த விஸ்வரூபத்தைக் கண்டு உலகமே தலைவணங்கப் போகிறது. என் அன்பு செல்வமே, அத்தனை அவமானங்களையும் சுமந்து கொண்டு யாராவது ஒருவராவது நமது உண்மையான அன்பை புரிந்து கொள்ள மாட்டார்களா என்று நீ ஏங்கிய அந்த தவிப்பு என் கைலாயத்தின் பனிப்படலங்களையே உருகச் செய்துவிட்டது. உனது நேர்மையையும் உனது தியாகத்தையும் தங்களுக்குச் சாதகமாக பயன்படுத்திக் கொண்டவர்கள் காரியம் முடிந்ததும் உன்னை ஒரு குப்பையைப் போல தூக்கி எறிந்தார்கள். எனக்கான நியாயத்தை யார் கேட்பார்கள் என்று இருண்ட அறையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீர் துளிகளுக்கும் அகிலத்தையே ஆளும் எம்பெருமான் நான் இப்போது மாபெரும் பதிலை உரைக்கிறேன். உனது ஆத்மாவின் மிக ஆழத்திலிருந்து இதைக் கேள். மாபெரும் மலைகளுக்கு நடுவே கடினமான பாறைகளை துளைத்துக் கொண்டு பிறக்கும் ஒரு சிறிய நதியை உனது மனக்கண்ணில் நினைத்துப்பார். அந்த நதி தன் பயணத்தை தொடங்கும்போது வழியில் உள்ள பிரம்மாண்டமான பாறைகள் அதன் பாதையை மறித்து அதை நகரவிடாமல் தடுக்கும். அந்தச் சிறிய நதி இந்த பாறைகளை தாண்டி நம்மால் எப்படி முன்னேறப் போகிறோம் என்று கலங்கித் தவிக்கும். அந்த பாறைகளோ இந்த சிறிய நதியை நாம் நிரந்தரமாக தடுத்து நிறுத்திவிட்டோம், இனி இது எந்த காலத்திலும் கடலைச் சென்றடையாது என்று அகந்தையில் சிரிக்கும். ஆனால் அந்த நதி அங்கே தேங்கி நிற்பது போல தெரிந்தாலும் அது தன்னுடைய பலத்தை நாளுக்கு நாள் அமைதியாக பெருக்கிக் கொண்டே இருக்கும். காலம் கனியும்போது அது மாபெரும் வெள்ளமாகச் சீறிப்பாய்ந்து தன்னுடைய பாதையை மறித்த அத்தனை பாறைகளையும் சுக்குநூறாக உடைத்தெறிந்துவிட்டு பிரம்மாண்டமான கடலோடு சென்று கம்பீரமாக கலக்கும். இத்தனை காலமாக உனது பாதையில் வஞ்சகர்கள் ஏற்படுத்திய தடைகளும் அவர்கள் செய்த சூழ்ச்சிகளும் அந்த பாறைகளை போன்றதுதான். உனது வளர்ச்சியையும் உனது வெற்றியையும் நிரந்தரமாக முடக்கிவிட்டதாக அவர்கள் இருமாப்புடன் இருந்தார்கள். ஆனால் கைலைநாதனான நான் உனது பொறுமையையும் உனது விடாமுயற்சியையும் அந்த நதியைப் போல ரகசியமாக பெருக்கிக் கொண்டிருந்தேன். இனி உன்னை வீழ்த்தியவர்களின் தலைக்கு மேலேயே நீ மாபெரும் வெள்ளமாகச் சீறிப்பாயப் போகிறாய். உன்னை தடுத்தவர்கள் எல்லாம் உனது ஆக்ரோஷமான வெற்றியைக் கண்டு தவிடுபொடியாகப் போகிறார்கள். இன்னொரு மாபெரும் விந்தையை கூறுகிறேன், உனது நெஞ்சில் ஆழமாக பதிய வைத்துக்கொள். ஒரு பிரம்மாண்டமான மலையின் உச்சியில் பல காலமாக வெயிலிலும் மழையிலும் காய்ந்து கிடக்கும் ஒரு சாதாரண கல்லை நினைத்துப்பார். அது பார்ப்பதற்கு கரடுமுரடாக எதற்கும் பயன்படாத ஒரு பாறையாகவே தோன்றும். சுற்றிலும் இருப்பவர்கள் அதை வெறும் கூழாங்கல் என்று ஏளனமாக பார்த்துவிட்டு கடந்து செல்வார்கள். அந்த கல்லுக்கும் கூட நாம் எந்த ஒரு பிரகாசமும் இல்லாமல் இப்படி புழுதியிலேயே அழிந்து போகப் போகிறோமே என்ற பயம் இருக்கும். ஆனால் ஒரு நாள் இயற்கையின் சீற்றத்தால் அந்த கல் நடுவே பிளக்கும்போது அதனுள் பல ஆயிரம் ஆண்டுகளாக மறைந்திருந்த ஈடு இணையற்ற உலகமே விலைபேச முடியாத மாபெரும் மாணிக்கக்கல் தகதகவென பிரகாசிக்கும். எந்த கல்லை உலகம் தூக்கி எறிந்ததோ அதே கல் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் அரசனின் கிரீடத்தை அலங்கரிக்கச் செல்லும். உன்னைச் சுற்றியுள்ள மனிதர்களும் உனது உண்மையான மதிப்பை புரிந்து கொள்ளாமல் உன்னை ஒரு சாதாரண மனிதனாக நினைத்து ஒதுக்கினார்கள். உனது வறுமையைக் கண்டு உன்னை ஏளனம் செய்தார்கள். ஆனால் எம்பெருமான் ஈசனான நான் உனது ஆத்மாவிற்குள் அந்த மாபெரும் மாணிக்கத்தைப் போன்ற ஈடு இணையற்ற திறமையையும் நற்குணங்களையும் பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன். உனக்கான காலம் இப்போது கனிந்துவிட்டது. உனது பொறுமை என்னும் பாறை உடைந்து உனது மாபெரும் வெற்றி இந்த உலகமே வியக்கும் வண்ணம் பிரகாசிக்கப் போகிறது. உன்னை தூக்கி எறிந்தவர்கள் உனது இந்த பிரம்மாண்டமான வளர்ச்சியைக் கண்டு அண்ணாந்து பார்த்து வியக்கப் போகிறார்கள். என் அன்பு பிள்ளையே, உனது வேதனைகள் அனைத்தும் இன்றோடு நிரந்தரமாக முடிந்துவிட்டன என்பதை ஈசனின் இந்த சத்திய வார்த்தைகள் உனக்கு ஆழமாக உணர்த்தியிருந்தால் உனது அந்த பிரம்மாண்டமான நம்பிக்கையை இன்றே உறுதிப்படுத்து. கீழே உள்ள கருத்துப் பெட்டியில் சிவனே துணை அல்லது ஓம் நமசிவாய என்று பதிவிட்டு ஈசனின் எல்லையற்ற பேரருளை முழுமையாக பெற்றுக்கொள். எவராலும் அசைக்க முடியாத உனக்கான மாபெரும் சாம்ராஜ்யம் இதோ முழுமையாக தயாராகிவிட்டது. என் அன்பு செல்வமே, உனது வாழ்வின் இருண்ட அத்தியாயங்கள் அனைத்தும் இதோ முற்றிலுமாக மூடி முத்திரையிடப்பட்டுவிட்டன. இது கைலை நாதனின் இறுதி தீர்ப்பு. அண்டசராசரங்களையும் ஆளும் பரம்பொருளான நான் உனக்காக தொடுத்த மாபெரும் தர்மயுத்தம் இதோ முழுமையான வெற்றியை அடைந்துவிட்டது. இத்தனை காலமாக உன்னை துரத்திய வறுமையும் உன்னை கண்ணீர் சிந்த வைத்த வஞ்சகர்களும் சுட்டெரிக்கப்பட்டு சாம்பலாகப் போகும் இறுதி தருணம் இது. பல 100 ஆண்டுகளாக தூங்கிக் கொண்டிருக்கும் ஒரு மாபெரும் எரிமலையை உனது மனக்கண்ணில் கொண்டு வா. அது அமைதியாக இருப்பதை பார்த்து அதன் மேலே பலரும் தங்களின் ஆணவ கோட்டைகளை கட்டி அதை ஒரு சாதாரண மலையாக நினைத்து இருமாப்போடு நடமாடுவார்கள். அந்த எரிமலை என்றென்றைக்கும் வெடிக்காது என்று தப்பு கணக்கு போடுவார்கள். ஆனால் அதனுள் தகிக்கும் நெருப்புக் குழம்பு ஆக்ரோஷமாக பொங்கித் தயாராகும்போது அதை எந்தச் சுவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அது வானை பிளந்து வெடித்துச் சிதறும் அந்த ஒரு நொடியில் அதன் மீது ஆணவத்தில் நடமாடிய அத்தனை சூழ்ச்சிகளும் தரைமட்டமாகிவிடும். இத்தனை காலம் நீயும் அந்த எரிமலையைப் போலத்தான் அத்தனை அவமானங்களையும் உனக்குள் புதைத்து வைத்துக்கொண்டு அமைதியாக இருந்தாய்.
உன்னைச் சுற்றியுள்ள துரோகிகள் உன்னை நிரந்தரமாக முடக்கிவிட்டதாக நினைத்து உன் கண்முன்னேயே அகந்தையில் ஆடினார்கள். ஆனால் உனது மௌனத்திற்குள் நான் சேர்த்து வைத்த மாபெரும் வெற்றி என்னும் அக்னிக்குழம்பு இதோ பிரம்மாண்டமாக வெடித்து சிதறப்போகிறது. உன்னை ஏளனம் செய்த அத்தனை வஞ்சகர்களும் உனது இந்த விஸ்வரூபத்தைக் கண்டு அஞ்சி நடுங்கி நிரந்தரமாக வீழப்போகிறார்கள். இது சாதாரணமான வெற்றியல்ல, உனது பல தலைமுறைகளுக்கு தொடரப்போகும் மாபெரும் ராஜயோகம். எந்த கைகள் உன்னை இருளில் தள்ளிவிட்டதோ அதே கைகள் இனி உன் தயவிற்காக உன்னை வந்து வணங்கப் போகின்றன. எந்த கண்கள் உன்னை கேவலமாக பார்த்ததோ அதே கண்கள் உனது மாபெரும் செல்வச் செழிப்பைக் கண்டு கூசிப்போகப் போகின்றன. உனக்காக நான் அமைத்த இந்த மாபெரும் வெற்றி சிம்மாசனத்தை இந்த அகிலத்தில் எந்த ஒரு தீய சக்தியாலும் இனி அசைக்கக்கூட முடியாது. உங்கள் மனதிற்குள் ஒரு சிறிய ஆறுதலையும் புதிய விடியலுக்கான மாபெரும் நம்பிக்கையையும் கொடுத்திருந்தால், அந்த ஈசனுக்கான உங்கள் ஆழமான பக்தியை பின்னூட்டத்தில் சிவனே துணை அல்லது ஓம் நமசிவாய என்று பதிவிட்டு உங்கள் விதியை இன்றே பிரகாசமாக மாற்றுங்கள். மேலும் இதுபோன்று உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் எம்பெருமான் ஈசனின் ஆழமான திருவாக்குகளை தொடர்ந்து கேட்க நமது சிவனே துணை குடும்பத்தோடு எப்போதும் இணைந்திருங்கள். ஈசனின் எல்லையற்ற பேரருள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மாபெரும் அரணாக இருந்து